4,00,000 கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்கிறதா எடப்பாடியார் வந்து கவர்னர் கிட்ட புகார் குடுத்திருக்காரு. இத எப்படி பார்க்குறீங்க மேம்? எப்படி பார்க்குறது? ஆக்கப்பூர்வமா பார்க்குறேன். ஏன்னா, கடந்த 4 என்ன முடிய போது, ஆட்சியே முடிய போது. 5 வருடம்னு கூட வச்சுங்களேன். இவங்க ஆட்சிக்கு வந்த நாள் முதலே 2021லிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் ஊழல், ஊழல், ஊழலின் ஊற்றுக்கண்ணா இருக்காங்க. சாதாரண ஊழல்ல இமாலய ஊழல். ஆனா, இந்த ஊழல் பட்டியல நாங்க ஒரு எதிர்க்கட்சி வெளியிடறதுக்கு முன்னாடியே, ஆளுங்கட்சியை சேர்ந்த நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் தான் இந்த பட்டியலே முதல்ல பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட 30,000 கோடி அதை கொண்டு போய் எங்க வைக்கிறதுன்னு தெரியலன்னு உதயநிதியும் சபரீசனும் பேசி கொண்டதாக ஒரு ஆடியோ வெளியிட்டாங்க. சரி, அது நான் பேசினதில்ல நான் ஒரு மறுப்பு தெரிவிச்சாலும், ஒரு ஆளுங்கட்சி ஒரு உதயநிதியும் சபரீசனையும் ஒரு முதலமைச்சரின் மருமகனும் பேசுறாங்கன்னா, ஒண்ணு அது பொய்ன்னு அவங்க நிரூபிச்சிருக்கணும். இல்ல அதை செஞ்சவனை கண்டுபிடிச்சு உள்ள தள்ளி இருக்கணும். இது 2மே நடக்கலன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. இது 2 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும்ல. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சிய வந்து டைரக்ட் சார்ஜ் அது ஒரு நிதியமைச்சர் பேசினதா ஒரு ஆடியோ வெளியிடும்போது, அந்த ஆடியோல பேசினது நான் இல்லன்னு நிதியமைச்சர் மறுத்துட்டாருன்னா, அப்ப அது செஞ்சது யாரு? அது பேசினது யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா அது மாரி எதுவுமே செய்யல. பட் நாங்க எங்க வழக்கறிஞர் சார்பா அதன் மீது புகார் குடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு சிபிஐக்கும், இடிக்கும் குடுத்தோம். அது ஒரு பக்கம். அதுக்கடுத்து 1 வருடம் கழிச்சு அவங்களுடைய வேலூரை சேர்ந்த ஒரு நிர்வாகி 60,000 கோடி ஊழல்னு மணல்ல துரைமுருகன் ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஸோ இது எல்லாமே ஆரம்ப காலகட்டம் 21லயும் 22லயும் இந்த 60,000 கோடி 30,000 கோடின்னா அப்ப கணக்கு போட்டு பாருங்க 5வது வருஷம் எத்தனை கோடின்னு.